முக்கியமான விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம நகராட்சி அலுவலகர் திரு குமரேசன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். நன்றிமா, வாழ்த்துக்கள். கவர்மெண்ட் மக்களுக்காக நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ புதுசா வந்திருக்க சாலை போக்குவரத்து அபராதம் பத்தி மக்கள் பல கருத்துக்களை சொல்றாங்க. ஒரு பக்கம் தண்டனை பெருசா இருந்தாதான் குற்றங்கள் குறையும், இன்னொரு பக்கம் நாங்க விதிகளை சரியா தான் பின்பற்றோம், ஆனா சாலைகள் ஒழுங்கா இல்லைன்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பெல்லாம் அபராதம் அதிகரிச்சதுனால குற்றங்கள் குறையறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 2500 கோடி சாலைகளை பராமரிக்க நிதி இருக்கு. அதனால அப்படியெல்லாம் இல்லை. நிச்சயமா சாலைகளை எல்லாரும் பாதுகாப்பாக பயன்படுத்துவோம். இதோட மக்களுக்காக நிகழ்ச்சி முடிவடைகிறது. உங்களோட இந்த நேரத்தை எங்களோட பறவை ஒன்று கிரு வனத்தாலையும் சுற்றி கொஞ்சமா இருந்து அர்த்தம். வர நம்ம நாட்டில் மழை பெஞ்சா கூட ஒரு காக்கக்குருவி கூட நம்மளால கண்ணால் பார்க்க முடியல. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நம்ம நாட்டோட பட்ஜெட் மீட்டிங் நடக்குதுங்க. பட்ஜெட் மீட்டிங் எனக்கு கிட்ட என்ன, என்கிட்டயே பட்ஜெட் மீட்டிங் நம்ம வீட்டில் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்ட ஒரு காசை அம்மா அது கரெக்டாக சாப்பாட்டுக்கு வீட்டு செலவுக்கு போக வரதுக்கு எப்படி கரெக்டாக பட்ஜெட் போடுறாங்களோ அது மாதிரி கவர்மெண்ட் நம்மளோட வரி பணத்தை வச்சு பட்ஜெட் போடுவாங்க. நம்ம வீட்டில் போடுற பட்ஜெட்டை விட நம்ம நாட்டில் போடுற பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிக்ல ஏய், வெயில் வந்துச்சு, நான் இப்படி சொல்ல கட்டு. வாடா. வரேங்க. ஏன் வேலைக்கு போலையா? போகணுங்க. சாலை விதிமுறைகளை மீறிய நபர்களுக்கு கடும் அபராதம் விதித்த என்னடா காலையில கிளம்பி வந்திருக்க? இதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். காலையில நாய்க்குட்டிய வண்டிக்கார அடிச்சு போட்டு போயிட்டாங்க. 12 நபர்கள் வேலைக்கு போறோம் தான் கிளம்புனேன், மனசே கேட்கல. 11 மணிக்கு மேல தான் போகணும். என்னது ஜாக்குக்கா? எப்படி ஸ்ரீரங்கம் எடுத்துட்டு வந்ததுல இருந்தே அக்கா உடைய தானங்க இருக்கும். காலையில ஐயோ பாவண்டா. அக்கா தாங்க மாமா அழுதுகிட்டே இருக்கா. ஜாக் அம்மாட்ட பேருக்கு நைட் வந்துடுவான்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்றது, என்னன்னு சொல்றது? எல்லாம் அந்த பைத்தியக்காரனால தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், சப்பு சப்புன்னு அப்புன்னு அவனெல்லாம். யாருன்னு பாத்தியா? எந்த பையனு தெரிஞ்சுதா? சிமெண்ட் கலர் வண்டியில வந்தான், சின்ன பையன் தான் ஓட்டிட்டு வந்தான். கையில சிக்கணும். 15 வயது மகளை ஒக்காவை சமாதானப்படுத்துற வழியை பாரு. தந்தைக்கு 43 ஆண்டு ஜெயில் தண்டனை வழங்கியுள்ளனர். ஐயோ, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? நாசமா போனவனே, உன்னை வச்சுட்டு என்னடா பண்ணுவேன்? ஒழுங்கா படிக்கவும் மாட்ற, ஸ்கூலுக்கும் போக மாட்ற, இப்படி நாய் மாதிரி ரோடா சுத்துற. உருப்படிவியாடா நீ எல்லாம்? உன்னாலேயே நான் சீக்கிரம் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போவேன்னு பார்த்தா இப்படி பண்றியடா. இந்த தனி குடி ஏன் இவ்வளவு கோவப்படுற? அதான் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றான்ல, பாவம். யாரு அவன்? பாவமா? அவன் திரும்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி சிகரெட் அடிப்பான். இந்த வயசுல இதெல்லாம் பண்றானா, பெருசா என்ன பண்ணுவான்? என்ன மாமா நீங்க எப்ப பார்த்தாலும் ரேடியோல நியூஸ் கேட்டா அது சரியில்லை இது சரியில்லைங்க. இவன மாதிரி எல்லாம் ரோட்ல போட்டு சாத்தணும். ரோட்ல போட்டு சாத்துவியா? ஒரு பிரச்சனைனா யாரு மேல கோவத்தை காட்ட முடியுமோ அவங்க மேலதான கோவத்தை காட்டவில்ல. அந்த அம்மா அடிக்க போறியா? அந்த அம்மா 4 ஆம்பளை செய்யற வேலையை ஒத்தாலா செஞ்சு அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தது. அவங்க ஒழுங்கா வளர்த்திருந்தா இவன் ஏன் இப்படிலாம் பண்ண போறான்? அதெல்லாம் அவங்க என்னமோ பண்ணி தொலைட்டும். அவன் எதுக்கே நாய்க்குட்டியே கொன்னா? அந்த பையன் என்ன சொன்னா?
ரோடு குழியாக இருந்துச்சு, அதான் தெரியாமல் விட்டான்னு சொல்கிறாங்கல்ல. ரோடு ஆக்சிடென்ட்டில் தான் அந்த கொக்கா இந்த மாதிரி ஆச்சு. ரோடு பராமரிக்கிறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு 2650 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. இதை பற்றியெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? அந்த சின்ன பையன் கைக்கு சிகரெட் எப்படி வந்துச்சு? தினமும் அவன் உங்கள் வீட்டு பின்னாடி தான் சிகரெட் குடிக்கிறான்னு சொல்கிறேன். ஒரு நாளாவது அவனை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணினா உங்கள் வீட்டுக்கு சொல்லி கொடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தா இப்படி சிகரெட் குடிச்சு பழகி இருந்திருப்பானா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? நீங்களும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க. எவனாவது தெரிஞ்சிருந்தாலும் அவனை தற்கொலை மாதிரி பார்ப்பீங்க. அவன் என்னமோ பண்ணி தொலைட்டுன்னு சொல்றியா? உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் அது உன் பிரச்சனைன்னா இங்கே நீ தான் பெரிய பிரச்சனையா? ஏய், சேனலை மாத்திடி. என்னத்தை படித்து டிகிரி வாங்கி என்னத்தை பண்ணுறது? அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் படித்த படிப்புக்கு செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை. தப்பை தட்டி கேட்கத்தான் தைரியம் இல்லை. தெரிஞ்சுக்க கூட வலிக்குதா? இவனுக்கு நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது ஒரு சொந்த வீடு மட்டும் வாங்கணும். எவன் எப்படி போனால் இவனுக்கு என்ன? மாமா நியூஸே இருக்கட்டும். வேறு எங்கே போகிறது? வேலைக்கு தான் போகணும். வீடுன்னு பார்க்க தெரிஞ்ச நமக்கு ஏன் வெளியே இருக்கிற ரோடும் அதுக்கு மேலே நடக்கிற பிரச்சனையும் பார்க்க தோணலை? தப்பை தட்டி கேட்க தான் மாட்டுறோம். ஏன் தெரிஞ்சிக்க கூட மாட்டுறோம்? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு ஏன் பிரச்சனை, உங்களுக்கு உங்கள் பிரச்சனை. அப்போ யார் தான் இதெல்லாம் கேட்பா?